ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி எதுவும் செய்யலை. அதனால் பாப்பாங்களுக்கு வந்து சிம்பிளாக வடை மட்டும் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால் வடை மட்டும் சுட்டு தரலான்னு சொல்லிட்டு பருப்பு 2 பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/4 கப் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அரைச்சிட்டு வடை சுட போகிறேன். நான் சிம்பிளாக தான் செய்வேன். இதில் எதுவுமே போட்டு அரைக்க மாட்டேன். கல்லுப்பு மட்டும் கொஞ்சோண்டு, இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு கல்லுப்பு போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். வேணுன்றவங்க ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா, வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு தான் செய்ய போகிறேன். அதனால் உப்பு மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், மாவு அரைச்சிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சோண்டு சீரகம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காய்ச்சிட்ருக்கேன். காலையில் பூரி சுட்ட எண்ணெய் தான் இப்படி இருக்குது. இதை பிசைந்து இன்னொரு வடை சுட்ட வேண்டியது தான். நான் பெருங்காயம் இல்லை என்கிட்ட, அதனால் பெருங்காயம் போடல. நீங்கள் பெருங்காயம் சேர்த்துங்க. வேணும்னா கலருக்கோசம் ரெட் கலர் மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு சேர்த்துங்க. நான் அது எதுவும் சேர்க்கல, பாப்பாங்க சாப்பிட்றதுனால. அவ்வளோதான், சுட்டுட்டு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், வடை போட்டுட்டேன். நல்லா ப்ரௌனிஷாக 2 பக்கம் ஆன பிறகு எடுக்கலாம். நீங்கள் பாருங்கள், 2 பக்கம் திருப்பி போட்டுச்சு. அவ்வளோதான், வடை ரெடி ஆகிடுச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷல் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.